அணுகுண்டு செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சீங்களா? நிஜமா இல்ல பாஸ். இதோட கான்செப்ட் நம்ம ஊரு ரஷ்ய பொம்மை மாதிரி தான். ஒண்ணுக்குள்ள ஒன்னா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா மேட்ரே வேற. இன்னைக்கு ஜப்பான் மேல போடப்பட்ட ஃபேட் மெயின் அணுகுண்டோட ரகசியத்தை அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். இந்த குண்டோட நீளம் 3.3 மீட்டர், அகலம் 1.5 மீட்டர். ஒரு சாதாரண மனுஷன் பக்கத்துல நிக்க வச்சா அவனை விட பெருசா இருக்கும். இதோட மொத்த எடை 4670 கிலோ. ஆனா இவ்வளவு பெரிய குண்டுக்குள்ள இருக்கிற அசல் வில்லன் யார் தெரியுமா? வெறும் 64 கிலோ எடையும் ஒரு ஃபுட்பால் சைஸும் இருக்கிற புளுட்டோனியம் என்ற தனிமம் தான். 1940 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு சின்ன பந்து 15,000 டன் டிஎன்டி வெடிமருந்துக்கு சமமான அழிவை ஏற்படுத்துச்சு. இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் பேரு தான் அணுக்கரு பிளவு. ஒண்ணும் இல்ல, ஒரு நியூட்ரானை வச்சு இந்த புளுட்டோனியம் அணுவை வேகமா மோத விடுவாங்க. அந்த அணு உடைஞ்சு ரெண்டாகும் போது பயங்கரமான எனர்ஜியோட சேர்த்து புதுசா 3 நியூட்ரான்களை வெளியேற்றும். இந்த 3ம் போய் அடுத்த 3 அணுக்களை முட்டும். இது அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி டக்கு டக்குன்னு பல மடங்கு பெருகும். ஆனா இதுல ஒரு ட்விக் இருக்கு. இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்னா நெருக்கமா இருந்தா மட்டும்தான் இந்த செயின் ரியாக்ஷன் நடக்கும். கொஞ்சம் கேப் விழுந்தாலும் புசுன்னு போயிடும். அதனால இந்த புளுட்டோனியம் பந்தை சுத்தி 32 வெடிகுண்டுகளை வச்சிருப்பாங்க. குண்டு காத்துல இருந்து விழும்போது இந்த 32ஆம் ஒரே மைக்ரோ செகண்ட்ல ஒன்னா வெடிக்கணும். இதுல ஒரு சின்ன குண்டு லேட்டா வெடிச்சா கூட அணு குண்டு வேலை செய்யாது. அது வெறும் அழுக்கு குண்டா டர்டி பாம் மாறிடும். எல்லாம் கரெக்டா நடந்து ஜப்பான்ல தரையில இருந்து 490 மீட்டர் உயரத்துல இந்த குண்டு வெடிச்சது. மொத்த செயின் ரியாக்ஷனும் நடந்து முடிய எடுத்துக்கிட்ட நேரம் வெறும் 10 மில்லி செகண்ட் தான். கண் இமைக்கிறதுக்குள்ள 40,000 பேர் சாம்பலா போனாங்க. ஆனா இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த நெருப்பு பந்து இல்ல, அதுல இருந்து வந்த எக்ஸ்ரே காமா கதிர்கள், நியூட்ரான் கதிர்வீச்சு தான். கண்ணுக்கே தெரியாத இந்த கதிர்கள் மனுஷ உடம்புக்குள்ள புகுந்து டிஎன்ஏவை அப்படியே துண்டு துண்டா உடைச்சிரும். இப்போ புரியுதா அணு குண்டு எவ்வளவு ஆபத்தானதுன்னு? இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலா உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.